காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே ஸ்தோத்திரம், ஜீவனாகிய கிறிஸ்து என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். நேற்றைய தினத்திலே ஸ்தோத்திரம் அவர் கண்மலையாகி கிறிஸ்து என்று சிந்தித்தோம். இந்த பகல் பொழுதிலே நாம் சிந்திக்க போகிற காரியம் அவர் ஜீவனாகிய கிறிஸ்து என்கிற தலைப்பில் நாம் சிந்திக்க போகிறோம். அதாவது யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எழுதுகிற பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஸ்தோத்திரம், அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ என் கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஒரு மிருகமாகிலும் ஒரு மனிதனாகிலும் வாழ்வதற்கு ஜீவன் அவசியமாய் தேவைப்படுகிறது. அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் ஆதாமை படைக்கும் பொழுது மண்ணினாலே மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மா ஆனான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ என் கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் பாவத்திலே பிறந்தவர்களாய் இருந்தோம், அக்கிரமத்திலே மரித்தவர்களாய் நாம் இருந்தோம். என் தாய் பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ பாவிகளாய் இருக்கிற நமக்கு, அக்கிரமத்திலே மரித்திருந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவை ஜீவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது பாருங்க, முதலாவது நாம் பார்க்கிற காரியம், ஜீவனின் மூல காரணம் இயேசு கிறிஸ்து தான். ஜீவனின் மூல காரணமே இயேசு கிறிஸ்து தான். அதாவது ஜீவனின் ஊற்றே அவர் தான் இருக்கிறார். ஜீவனின் ஊற்றே இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுடைய ஊற்றாய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஸ்தோத்திரம் உயிர் கொடுத்தவர் அவர் ஒருவரே. அப்போ அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியை தருகிறது. அதாவது அவரே ஜீவனாய் இருக்கிறார். அவர் ஜீவன் அவருக்குள் மறைந்திருந்தது. அதாவது அவராலேயே அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது இருளான ஒரு இடத்தில் ஒளி வருமானால் இருள் மறைந்து போவது போல இந்த உலகத்திலே பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து இரட்சகராக, ஒளியாக, வெளிச்சமாக நமக்குள் வருகிற பொழுது பாவத்தில் மரித்திருந்த நம்முடைய ஆத்துமாவை, அக்கிரமத்தில் மரித்திருந்த நம்முடைய ஆத்துமாவை அவர் உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய ஆத்மாவை அவர் ஜீவாத்மா உள்ளதாக இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவதாக ஜீவனாகி கிறிஸ்து தான் ஜீவனனுடைய ஊற்றாக இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் அவரே ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் பாவத்திலே அக்கிரமத்திலே மரித்தவர்களாய் இருந்தாலும் இன்றைக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால், உள்ளான மனிதன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால், உள்ளான மனிதன் ஜீவாத்மா ஆக வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குள் வர வேண்டும். நம்முடைய ஸ்தோத்திரம் உள்ளத்திற்குள் அவர் வர வேண்டும். அவர் உள்ளத்திலே பிறப்பாரானால் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இயேசுவுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை வருகிற பொழுது நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது. நம்முடைய ஆத்மா ஜீவாத்மா ஆகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உதவி செய்வராக. அவர் உலகத்திற்கு ஒளியாய் வந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது யோவான் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். ஆண்டவர் உதவி செய்வாராக. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பூரணப்படுத்தவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, திருடனுடைய 3 நிலைகளை பார்க்கிறோம். திருடன் முதலாவது திருடுகிறான், இரண்டாவது கொல்லுகிறான், மூன்றாவது அழிக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ முதலாவது ஜீவனை கொடுக்கிறார், இரண்டாவது அவைகளை பூரணப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்து ஜீவனின் மூல காரணமாய் இருக்கிறார். அவர் இல்லாமல் ஜீவன் இல்லை. அவர்தான் ஜீவ சுவாசத்தை ஊதினவர்.
இரண்டாவதாக நம்ம படிக்கும் பொழுது அவரே நமக்கு ஜீவனை அருளுகிறவராய் இருக்கிறார். ஜீவனை அருளுகிறவராய் இருக்கிறார். மரித்து போன நம்முடைய ஆத்துமாவை உயிரற்ற நம்முடைய ஆத்துமாவை அவரே ஸ்தோத்திரம் உயிர்ப்பித்து நித்திய ஜீவனை கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுக்கிற உண்டாக்குகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் ஜீவனை கொடுக்கிறதும் அல்லாமல், நித்திய ஜீவனை கொடுக்கிறதும் அல்லாமல், அதை தேவன் பூரணப்படுத்துகிறார். ஒரு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம், நிரம்பி வழிகிற நன்மையை தேவன் கொடுக்கிறார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, அப்ப திருடவும் கொல்லவும் அழிக்கும் வேற ஒன்றுக்கும் வரான். இயேசு கிறிஸ்துவோ நமக்கு ஜீவனை உண்டாக்கவும் நம்மை பூரணப்படுத்த அவர் வந்திருக்கிறார். அவரை இல்லாமல் நமக்கு ஜீவன் இல்லை. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசுவே ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள கிறிஸ்துவை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அந்த ஜீவனுள்ள கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக அந்த ஜீவனாகி கிறிஸ்துவை குறித்து நாம் படிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை படிக்க போகிறோம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உதவி செய்வாராக. அதாவது என்றைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அந்த நாள் முதற்கொண்டே மனிதனுடைய ஆத்துமா மரித்த நிலைமையில்தான் பிறக்கிறது. சரீரத்திலே நாம் மரிக்கவில்லை, உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நாம் மரிக்கவில்லை. ஆனால் உள்ளான மனிதனுக்குள் ஒரு மரணம் இருக்கிறது. உள்ளான மனிதன் மரித்தவனாய் இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது, ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, ஒரு மனிதனுக்குள் கிறிஸ்து வருகிற பொழுது அவனுக்குள்ளே ஜீவன் வருகிறது. ஜீவன் அவனுக்குள்ளே வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நித்திய ஜீவன் நமக்கு தந்திருக்கிற அந்த நித்திய ஜீவன் என்பது கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. ஒரு விலையேற பெற்ற ஒரு பொருள் எப்படி பாதுகாப்பாக மறைக்கப்பட்டு வைத்திருக்குமோ அதே போல நமக்குள் இருக்கிற அந்த நித்திய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக பாதுகாக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக விலையேறப்பட்ட அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு அவருக்குள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம ஜீவன் எங்கே என்று கேட்டால் அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த நித்திய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அப்ப அவர் இல்லாமல் நாம இல்லை. எப்படி கொடிகள் செடிகள் இல்லாமல் வளர முடியாதோ அதே போல கிறிஸ்து இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், நம்முடைய ஜீவன் தனிப்பட்ட விதத்தில் அல்ல. நம்முடைய ஜீவன், நம்முடைய நித்திய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது ஜீவனை குறித்த ஒரு நிலையை படிக்கும் பொழுது யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 57வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நான்காவதாக அவரே ஜீவனை நிலைநிறுத்துகிறவர், கடைசி பரியந்தமும் ஜீவனை காப்பாற்றுகிறவர் அவர்தான். பாருங்கள், பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினது போல, பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினது போல என் பிதாவினால் நான் பிழைத்திருப்பது போல, என் பிதாவினால் நான் பிழைத்திருப்பது போல, ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வருகிற பொழுது நாமும் பிழைத்திருக்கிறோம். அவர் பிதாவாகிய தேவனாலே இயேசு கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதனாலே, அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறதுனாலே, அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்ளுகிறதுனாலே நாம் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் ஸ்தோத்திரம் உயிர்ப்புள்ளவர்களாய் இருக்கிறோம், ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பத்தை புசித்து மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை கடைசி நாட்களில் எழுப்புவேன், அவன் பிழைத்திருப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொண்டு ஸ்தோத்திரம் அந்த அப்பத்தை புசித்து அந்த திராட்சரசத்தை பானம் பண்ணுகிற பொழுது, அந்த திருவிருந்தையில் கலந்து கொள்ளுகிற பொழுது ஸ்தோத்திரம் அந்த மாம்சத்தை புசித்து அந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை கடைசி நாட்களிலே கர்த்தர் எழுப்புகிறார். அவனுக்குள்ளே நித்திய ஜீவனை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண்பானவர்களே, பிதாவாகிய தேவனாலே கிறிஸ்து பிழைத்திருக்கிறது போல கிறிஸ்துவினாலே நீங்களும் நானும் ஜீவனோடு கூட பிழைத்திருக்கிறோம். இப்ப நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது அவர் ஜீவனுள்ள ஒரு கிறிஸ்துவாக இருக்கிறார், ஜீவனாகிய கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவரே ஜீவனுக்கு மூல காரணம், அவரே ஜீவனை அருளுகிறவர், அவரே நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறவர், நம்முடைய ஜீவனை அவரே நிலைநிறுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அந்த ஜீவன் தந்த, அந்த உயிர் தந்த தெய்வத்திற்கு நம்முடைய மரண பரியந்தமும் கடைசி பரியந்தமும் நம் சாட்சியுள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். அப்படி வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி.
நீரே ஜீவனாகி கிறிஸ்துவாய் இருக்கிறீரப்பா. உமக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் ஆண்டவரே மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்றைக்கு ஆதாமை படைத்து ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் நீர் ஜீவனை அருளுகிற தெய்வமாய் இருக்கிறீரப்பா. எங்களுக்கு நீர் தந்திருக்கிற அந்த நித்திய ஜீவன் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜீவன் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட, மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்ப ஆவியானவர் உதவி செய்யும்படி நாம் மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனாலே குமாரனாகி கிறிஸ்து பிழைத்திருக்கிறது போல அந்த குமாரனாகி கிறிஸ்துவினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் பிழைப்பதற்கு ஆண்டவரே உதவி செய்யும். எங்களை கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும், அபிஷேகத்திற்குள் மறைத்துக் கொள்ளும் அப்பா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் குடும்பங்களிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை புறப்பட்டு பாயும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் நித்திய ஜீவன் உமக்குள் மறைந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.